ஒரு பாத்திரத்தில் மைதா, உப்பு, எண்ணெய், தண்ணி இதெல்லாம் விட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட்டு அது காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஓகேவா? அப்புறம் அடுப்பில் ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் முட்டைக்கோசு, என்கிட்ட வெங்காயம், முட்டைக்கோசு, கேப்சிகம் இருந்தது. ஸோ நான் அதை ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ்னால அதில் கரம் மசாலா, காஷ்மீர் சில்லி பவுடர், அப்புறம் டொமேட்டோ சாஸ் இதெல்லாம் இது பண்ணிட்டு அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் ஊற்றி ஃப்ரை பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ நம்ம தக்காளி சேர்க்காதனால. அப்புறம் நம்ம ரெடி பண்ண வச்ச மாவை உருண்டையாக ஊற்றிட்டு சப்பாத்தி பதத்துக்கு தேய்ச்சிட்டு அதை நீங்கள் அந்த மசாலா கொஞ்சம் உள்ளே வச்சுட்டு சீஸ் கொஞ்சம் உள்ளே வச்சுட்டு நம்ம சாரீ மடிப்போம் இல்லையா, அதே மாதிரி லைட்டாக அந்த மாவை நான் வீடியோவில் தெரிகிற மாதிரி மடிக்கிற மாதிரி மடிச்சுட்டு அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிடுங்க. மோமோவோட ஸ்ட்ரக்சர் நமக்கு கிடச்சிரும். அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் அந்த மோமோஸ் ரெடி பண்ணிவிட்டு அதை ஒரு ஓரமாக வச்சுடுங்க. அதுக்கப்புறம் ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அது மேலே பாத்திரம் வச்சுட்டு நீங்கள் எல்லாத்தையும் அந்த மோமோஸ் எல்லாத்தையும் அந்த பாத்திரத்தில் வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நம்ம மோமோஸ் ரெடியாகவே இருக்கும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி அந்த சாஸோட மயோனஸ் கலந்து வச்சுருங்க. அதையும் தொட்டு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.